Hi, hello and welcome back to our channel Kana Kana. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹைதராபாடி ஸ்டைல்ல சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த தம் பிரியாணி ஹைதராபாடி ஸ்டைல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யூசுவலா சிக்கன் பிரியாணில பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து பிளாண்டா இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி சமைக்கும்போது கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் வச்சிருக்கேன். அது சூடாகட்டும். இன்னொரு பக்கம் 1/2 kg வந்து வெங்காயம் நீல வாக்குல மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேட்சா வந்து நம்ம அந்த எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சிம்ல வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது கருகிட்டா நல்லா இருக்காது. இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியது. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் அரிசியை ஊற வச்சிருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், லெமன் ஜூஸ் ஒரு லெமனை வந்து ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன், டேபிள் ஸ்பூன் கிடையாது. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சக்தி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சக்தி பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஸ்பூனில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் வந்து நல்லா திக்கான தயிராக ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணியிருந்த ஆயில், அந்த ஆனியனை ஃப்ரை பண்ணியிருந்த அந்த ஆயிலை வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால அந்த ஆனியனோட ஃப்ளேவர் இறங்கியிருந்த அந்த ஆயில் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது கூட பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெய்யை வந்து உருக்கிட்டு அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உருக்கிட்டு தான் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த சிக்கனோட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடு ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து 70% ஃப்ரைடு ஆனியனை இந்த மேரினேஷனுக்கு ஆட் பண்ண போகிறோம். 30% ஆஃப் த ஃப்ரைட் ஆனியன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ இதில் 70% ஃப்ரைட் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம ரைஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும்போது 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், 3 கிராம்பு, 4 ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஷாய் ஜீரா இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு கல்லுப்பு, உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற அளவுக்கு தான் இருக்கணும், அதனால அது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து ஒரு பழ லெமனை ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரைஸ் போட்டதுமே நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் இருக்கணும், அதனால் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நல்லா ஹைலியே கொதி வரட்டும். 90% வந்து ரைஸ் குக்காக இருந்தால் போதும். 90% குக்காக இருக்கும்போது நமக்கு தம்மில் மிச்சம் 10% குக் ஆகிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி வந்து நல்லா நீளமாக வந்திருக்கு. இது 90% குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ட்ரெயின் பண்ணி இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பிரியாணி இலையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம அந்த மிச்சம் இருந்த அந்த ஃப்ரைட் ஆனியனோட ஆயிலை ஹெவி பாட்டம் பேனில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதில் இந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்து மிச்சம் இருந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு இருக்கும். யூஸ்வலாக வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 1/2 kg சிக்கனுக்கு 3 டம்ளர் ரைஸ் எடுப்போம். அதனால் 3 குழிக்கரண்டி எண்ணெய் எடுப்பேன். அதனால் இதில் நான் கடைசியாக வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம். ஹைலியே தான் குக் ஆகணும். என்னென்னா நீங்கள் அடிக்கடி வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். மசாலாலாம் அடி பிடிக்காத மாதிரி நம்ம தேய்ச்சி அந்த மசாலாவெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். அது மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. இது 5 மினிட்ஸ் ஹைலி குக் ஆகட்டும். சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காரம் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு
half spoon ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம சக்தி ரெட் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணியிருக்கேன். அதாவது 50% ஆஃப் குக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. சிக்கனோட குக்கிங் வந்து 50% முடிஞ்சிருச்சு. ரைஸை போடுறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவெல்லாம் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரைஸை நம்ம இது மேலே லே பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் கிடைக்கும். இருந்த ரைஸ் எல்லாமே இந்த மாதிரி மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த அந்த ஃப்ரைட் ஆனியனை மேலே தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஒரு கை தெளிச்சுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்த புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி தம்க்கு போட போகிறோம். தம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தவாவை எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மேலே வெயிட்டுக்கு வந்து நல்ல இரும்பு பாத்திரமாக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் க்ளோஸ் பண்ணி தம் போடும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஹையில் இருக்கணும். முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹையில் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஃபுல் சிம் பண்ணிவிடுங்க. ஃபுல் சிம் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்லோலியே தான் குக் ஆகணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்த 15 மினிட்ஸ்க்கு அதை திறந்து கூட பார்க்கக்கூடாது. 15 மினிட்ஸ்க்கு அடுத்த ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த 15 மினிட்ஸ்க்கு திறந்தே பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் வந்து உதிரியாக அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக டெக்ஸ்சரோடு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சிக்கனில் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் எல்லாம் அந்த மசாலாவோட நல்லா எப்படி சொல்கிறதுனா நம்ம ரோஸ்ட் எல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சிக்கனோட பீசஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது அந்த ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும் போங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் குக்கிங் செய்யும் போது நம்மளுக்கு வந்து அதுவும் இந்த வீக்கெண்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சிக்கனுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட் அண்ட் ரைஸ்க்கு ஏற்ற மெஷர்மெண்ட்டுக்கு அளவு மசாலா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். நீங்கள் அதை போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரியே டெக்ஸ்சரோட நல்ல டேஸ்டியான ஹைதராபாடி ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.